என்ன பொய்? ஆட்சி இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னா பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? நீ அங்க தொட்டா நான் இங்க அடிப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. காமராஜர் தொட்டா காங்கிரஸ்கார வரான் இல்லையோ, தாவேக்கா வரும், டிவிக்கே வரும்டா. குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். எங்கள் நோக்கம் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தாவேக்காவுடன் எப்பொழுதோ இணைந்து விட்டார்கள். எங்களுடைய ஒரே குறிக்கோள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. ஒரே முதல்வர் வேட்பாளர், தமிழகத்தின் மக்கள் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். இனி வெற்றி பெற முடியாது. ஏனால் உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்த தலைவர்கள் அல்ல. பிஜேபியை கடுமையாக துணிவுடன் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர், தலைவர் விஜய் அவர்கள். நம்மளுடைய அஜெண்டாவை எல்லாம் செட் பண்ணி இன்னைக்கு இவர் கூட கூட்டணி போவாரா, அவர் கூட கூட்டணி பண்ணுவாரா? நாங்க கூட்டணி பத்தியே பேசலையே. ஏன் கூட்டணி போட்டாதான் ஜெயிக்க முடியுமா? உங்களுக்கு வலு இல்லை, எங்களுக்கு வலு இருக்கு. எங்களுக்கு தெரியும் அப்படி ஜெயிக்கணும்னு. நம்மளை பார்த்து இவ்வளவு கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் திமுக பத்தி எந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா பத்திரிகையாளனே கிடையாது. எல்லாம் கட்டிங்க, டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு. கமிஷனே கட்டிங், ஷேர், இதுதான் மேட்ரு. மொத்தமே அவ்வளவுதான். திமுக அவ்வளவுதான். டெய்லி கட்டிங் அடிக்க தெரியணும், கமிஷன் அடிக்க தெரியணும், ஷேர் பண்ணணும், கட்டிங் அடிக்க தெரியணும். பேசி பேசி வளர்ந்த கட்சிக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளே இல்ல. அதான் பிரச்சனை. திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா பாத்திருக்கீங்களா? டிவியில வந்து பத்திரிகையாளருங்கிற போர்வையில ஏதாவது ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ யாராவது ஒரு ஆள் வந்து என்னுடைய கொள்கை, என்னுடைய ஆட்சி, என்னுடைய முதல்வர், என்னுடைய துணை முதல்வர் எவ்வளவு சிறப்பா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு யாரா வராங்களா? ஏன் வரல? நம்ம ராஜ்மோகன் அண்ணனை பார்த்து கடுமையான கேள்விகள். நம்ம ஏதோ 50 வருஷமா ஆளுங்கட்சி ஆகி, நம்ம ஏதோ நம்ம புலவைக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து, நம்ம ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டி ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளை பார்த்து இவ்வளவு கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் திமுக பத்தி எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா பத்திரிகையாளனே கிடையாது. எல்லாம் கட்டிங்க, டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு. கொள்கையும் இல்ல, உள்ளி கொள்ளை தான், உள்ளி ஊழல் தான். அதனாலதான் அமைச்சர் பாத்தீங்கன்னா பேச வராது. திமுகவுடைய ஊழல்கள் தான் பிஜேபியை வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை பரப்புறாங்க. நம்மளுடைய ஒரே குறிக்கோள் ஏன் அரசியல் எதிரி திமுக, ஏன் கொள்கை எதிரி பிஜேபி என்பதை உள்வாங்கினோம். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு குறிக்கோள், அதை வழிமொழிந்து அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதே கொள்கையுடன் இருந்து 2014 லேடியா மோதியா என்ற கேட்ட ஒரு குரல், 2016 தனித்துவமாக நின்று அதிமுகவை வென்றெடுத்த ஒரு குரல். அந்த அதிமுகவில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் லேடியா மோதியா என்கின்ற கேள்வியுடன் மோதிக்கும் பாஜகவிற்கும் எதிரான ஒரு குரலுடன் இருந்த அதிமுக இன்றைக்கு பிஜேபியை பின்புற வாசலாக நேரடியாக வரவேற்று இன்றைக்கு கூட்டணியை உருவாக்கி, அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அங்க அமித்ஷா சொல்றாரு என்டிஏ கூட்டணி, இங்க அதிமுக சொல்லுது நான் தான் தலைவர்னு. சிஎம் யாருன்னு கேட்டா அமித்ஷா சொல்லணும்னு சொல்றாங்க. அந்த வலு விளந்து வைக்கக்கூடிய தலைமை நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால், அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேக்காவில் எப்பொழுதும் இணைந்து விட்டார்கள். எம்ஜிஆர் எப்பொழுது ஒரு குறிக்கோளுடன் ஆரம்பித்தாரோ, அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எந்த குறிக்கோளுடன் அதிமுகவை மீட்டெடுத்தாரோ, அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். இஸ்லாமிய தோழர்களே, குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம்.
அந்த சந்தேகத்தை தூக்கி எறியதான் சேலம் மாநாட்டில் 1946 பெரியார் அவர்கள் தீகா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ, எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ, எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ, எந்த சாதியை எடுத்து உருவாக்கினாரோ, அதே மண்ணில் நாங்கள் முழக்கப்படுகிறோம்.